மங்களபுரம் அப்படிங்கிற கிராமத்துல உசைன் அப்படிங்கிற விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு அவன் அப்பா கொடுத்துட்டு போன ஒரு ஏக்கர் நிலத்துல விவசாயம் செஞ்சிட்டு இருந்தான். அவனோட பொண்டாட்டி பேரு ஆசிபா, இவனோட பொண்ணு பேரு ஆர்யா. ஒரு ஏக்கர்ல விவசாயம் செய்வதனால வருமானம் குறைவா இருந்துச்சு. அதனால ஆசிபா அவனுடைய புருஷனை ஏதாவது வியாபாரம் செஞ்சு அதிகமா பணம் சம்பாதிக்க சொல்லிக்கிட்டு இருந்தாள். ஆசிபா, குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ, நான் வயலுக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு வயல்ல வேலை அதிகமா இருக்கு. சாயந்தரம் வரத்துக்கு லேட் ஆகும். கொஞ்சம் இங்க வந்து உக்காரியா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வயலுக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் பேசணும்னு கூப்பிடுற. உனக்கு என்ன பைத்தியம் புடிச்சுக்கிச்சா? ஐயோ, நீங்க போய் என்னத்த பெருசா சாதிச்சிட்டு வர போறீங்க? என்ன பண்ணாலும் ஒரு பைசா தேராது. நீங்க சம்பாதிக்கிறது 2 வேளை சாப்பாட்டுக்கே பத்த மாட்டேங்குது. நீங்க சம்பாதிக்கிறது நாயோட வாழ் அளவுக்கு தான் இருக்கும். ஆனா நம்மளோட தேவை பணமரம் அளவுக்கு இருக்குது. நீங்க இப்படி கொஞ்சமா சம்பாதிக்கிற பணத்த வச்சு பனைமரம் அளவுக்கு இருக்கிற தேவைகளை எல்லாத்தையும் எப்படிங்க தீர்த்துக்க போறோம்? எப்பவுமே நீங்க உங்கள பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க. நம்மளோட வீட்ட பத்தி எப்பயாவது பேசியிருக்கீங்களா? நீங்க சம்பாதிக்கிறது சாப்பாட்டுக்கே பத்த மாட்டேங்குது. நான் எப்பங்க 4 நகை நட்ட வாங்கி போட்டுக்கிட்டு போறது? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பக்கத்து வீட்டு சுசீலா முந்தானேத்து காசு மாழை போட்டுட்டு வந்து என்கிட்ட காட்டிக்கிட்டு இருந்தா, அவளோட புருஷன்தான் செஞ்சு கொடுத்தாராமா. பாக்குறதுக்கு எவ்ளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் இல்ல. அதான் என்னோட 2 கண்ணால பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு வந்தேன். ஏன் வாங்கி தரமாட்டான்? அவனுக்கு நிறைய வயல் இருக்குது. நிறைய பணம் சம்பாதிக்கிறான். அவன் பொண்டாட்டிக்கு காசு மாலை என்ன வைர மாலை கூட வாங்கித் தருவான். ஆனா நமக்கு முழுசா ஒரு ஏக்கர் நிலம் கூட இல்ல. அதுல வர வருமானமும் கம்மியாதான் இருக்கு. அத வச்சு எப்படி நகை வாங்கி தருவது? அதுக்குதான் வயல் வேலை மட்டும் இல்லாம கூடவே ஏதாவது வியாபாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அப்ப அழகா வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு வருமானமும் வரும்ல. அதனாலதான் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. பேசாம நாம மாடுகளை வாங்க கூடாது? பால் வியாபாரம் செஞ்சோன்னு வச்சுக்கோ, நமக்கு தேவையான பணமும் கிடைக்கும். நீ சொல்ற மாதிரி மாடுகள வாங்கணும்னா நிறைய பணம் செலவாகுமே. அவ்ளோ பணத்துக்கு நான் எங்க போறது? ஏங்க, என்னோட பொறந்த வீட்டுக்காரங்கள நீங்க என்னன்னு நினைச்சீங்க? நான் வாய தொறந்து கேட்க கூட வேணாம். கையில நிறைய பணம் வச்சிருப்பாங்க. அந்த பணத்தை வைத்து மாடுகளை வாங்கி போடுங்க. என்ன சொல்றீங்க? வேணாமா சீபா, யார்கிட்டயும் கை நீட்டி காசு வாங்குவது எனக்கு பிடிக்காது. அதுவும் உன்னோட பொறந்த வீட்டுல இருந்து நான் வாங்க மாட்டேன். நான் கம்மியா சம்பாதிச்சாலும் குடும்பத்தை நல்லாதானே நடத்திட்டு இருக்கேன். சாப்பாட்டுக்கும் துணிக்கும் பிரச்சனை இல்லையே, அப்புறம் எதுக்காக அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படணும்? நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சுத்தி இருக்கிற எல்லாருமே கஷ்டப்பட்டு அவங்களோட புள்ளைங்கள நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. நாம மட்டும் காலம் முழுக்க நம்ம பிள்ளைங்களை இப்படியே வச்சுக்கலாம். நாளைக்கு அவங்களும் நம்மள மாதிரியே கஷ்டப்படட்டும். அவங்கள நல்லா படிக்க வைக்கிறதுக்காவது நம்ம நிறைய சம்பாரிச்சுதானங்க ஆகணும். உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. கடன் வாங்கியாச்சோ மாடுகளை வாங்க பாருங்க. ஏற்கனவே ரொம்ப நேரமானதுனால உசைன் உடனே வயலுக்கு போனா, பொண்டாட்டி சொன்னத உசைன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஆசிபா சொன்னதும் சரிதான். இந்த பத்தாத வருமானத்தை வச்சு குழந்தைகளை எப்படி வளர்ப்பது? அப்படி உசைன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது உசைனுடைய நண்பன் ரங்கையா வயலுக்கு வந்தான். என்ன ரங்கையா இந்த நேரத்துல வந்திருக்க? எப்பவும் இந்த நேரத்துல வரமாட்டியே. என்ன விஷயம் ரங்கையா? ஒண்ணுமில்ல உசைன், ஒரு சின்ன வேலை இருக்கு. சின்ன வேலையா? என்ன வேலை? என்னோட அண்ணன் பட்டணத்துக்கு போயி பெரிய ஆள மாறிட்டான். என்னையும் வர சொல்லி இருக்கான். எனக்கு ஏதோ நல்ல வேலை ஒன்னு பார்த்து வச்சிருக்கானாம். நல்ல சம்பளமும் தருவாங்களாம். பொண்டாட்டிக்கும் பட்டணத்துக்கு போறதில்ல விருப்பம்தான். அங்க போனா பசங்க வாழ்க்கை கூட நல்லாதான் இருக்கும். இங்கே எனக்கு நிறைய வேலை இருக்கு. என் வீட்ல இருக்க மாடுகளை விட்டுட்டு போக முடியாது. என்கிட்ட இருந்த வயல்கள் எல்லாத்தையுமே வித்துட்டேன். பசு மாடுகளை விக்கணும். யாராவது நல்ல ஆளா இருந்தா சொல்லுப்பா. கம்மி விலைக்கு தான்பா கொடுக்கிறேன். உனக்கு தான் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்களே, யாராவது இருந்தா சொல்லு. ரங்கையா சொன்னதுமே உசைனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவன் அவனோட மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான். கும்பிட போன தெய்வம் குறுக்க வருதுன்னா இதுதான் போல. காலையில தான் என் பொண்டாட்டி மாடு வாங்குங்கன்னு சொன்னா.
என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ரங்கையா வந்து மாடுகளை விக்கிறேன்னு சொல்றான். எப்படியாவது இவன்கிட்ட இருந்து மாடுகள வாங்கணும். கம்மி விலைக்கு வேற விக்கிறேன்னு சொல்றான். இது நல்ல வாய்ப்புன்னு நினைக்கிறேன். அந்த கடவுளே என்னோட கஷ்டத்தை போக்க இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கான். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரங்கையா கிட்ட இப்படி சொன்னான். ரங்கையா ஒரு நாள் அவகாசம் கொடு. நான் நல்ல செய்தியா சொல்றேன். வேற யாருக்கும் வாக்கு கொடுக்காத. அப்படின்னு உசைன் சொன்னான். ரங்கையாவும் சரி அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து போயிட்டான். ஆசிபா, காலையில எந்த நேரத்துல மாடு வாங்கு வியாபாரம் பண்ணுன்னு சொன்னியோ, நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் கம்மி விலைக்கே மாடுங்கங்க கிடைக்குது. அப்படியா? இது உண்மையிலேயே நல்ல விஷயம் தாங்க. ஆனா இப்போ அந்த ரங்கையா கம்மி விலைக்கு மாடுகளை விக்கிறேன்னு சொன்னாலும் அந்த மாடுகளை வாங்குவதற்கு நம்ம கிட்ட பணம் வேணுமே. பணம் இருந்தாதானே மாடுகளை நம்ப வாங்க முடியும். என்ன பண்றது? என்னோட பிறந்த வீட்டுக்கு போயி கடனா பணம் வாங்கிட்டு வரட்டுமா? தேவையில்ல ஆசிபா. நான் யோசிச்சு பார்த்தேன். பயலே அடகு வச்சு அந்த பணத்தை ரங்கையா கிட்ட கொடுத்துறேன். மீதி பணத்தை இன்னும் ஒரு வருஷத்துல கொடுகிறேன் என்று சொல்லி மாடுகளை வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணி ஒரு வருஷத்துல அவனுடைய பணத்தை கொடுத்து விடலாம். முடிஞ்சா அடகு வச்ச நம்ப நிலத்தையும் மீட்டு விடலாம். ரங்கையா அவசரத்துல இருக்கான். நாம கொஞ்சம் கெஞ்சி கேட்டா அவன் இந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துப்பான். பரவாயில்லையே. என்னோட பிறந்த வீட்ல எந்த ஒரு உதவியும் கேட்காம சொந்தமா அறிவ பயன்படுத்துறீங்கன்னு தெரியுது. சரி, சரி, எதுவா இருந்தாலும் நல்லதுதான். நீங்க கஷ்டப்பட்டு உங்களோட புத்திசாலித்தனத்தால வியாபாரம் செஞ்சு பொழைக்க போறீங்கன்னா அதைவிட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? அடுத்த நாள் காலையில உஷைன் ரங்கையாவை போய் சந்திச்சான். விஷயத்த அவன்கிட்ட சொன்னா, அதுக்கப்புறம் அவன் ஒத்துக்க வச்சு, அந்த ஊர்ல இருக்கிற ஜமீன்தார்கிட்ட அவனுடைய வயல்ல அடகு வச்சு, அந்த பணத்த ரங்கையாவை எடுத்துக்க சொல்லிட்டான். மீதி பணத்தை இன்னும் ஒரு வருஷத்துல குடுக்கறேன்னு ரங்கையாகிட்ட அவன் அவகாசமும் கேட்டான். அதுக்கு ரங்கையாவும் சரின்னு சொல்லி, அந்த பணத்த வாங்கிட்டு குடும்பத்தோட பட்டணத்துக்கு கிளம்பிட்டான். உசைனும் அந்த பசுமாடுகளையெல்லாம் மேசிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனான். ஆசிப்பாவும் பசுமாடுகளை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாள். அடுத்த நாள் விடியற்காலையில ஆசிபா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே உசைன் எந்திரிச்சு பசுமாடுகளுக்கு தீவனமும் எடுத்துட்டு வந்து போட்டான். இந்த மாடுகளை வச்சு எப்படி சம்பாதிக்கிறது? அட பைத்தியக்காரி, இது கூடவா தெரியல. வெறும் பால வச்சு மட்டும் சம்பாதிக்க முடியாது. பால் வச்சு தயிர், வெண்ணெய், நெய் எல்லாத்தையும் தயாரிக்கலாம். அதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். இதெல்லாம் நடக்கணும்னா நல்ல புல்லா பசு மாடுகளுக்கு போடணும். அதெல்லாம் சரி. உங்க யோசனை எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா மாடுகளுக்கு தீவனம் போடுறது வெறும் புல்லு போட்டா பத்தாதே. இது கூட புண்ணாக்கு, தவிடு எல்லாமே போடணுமே. அப்பதானே அதுங்க நல்லா பால் கறக்கும். அதிகமா பால் கிடைச்சாதானே நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையுமே தயாரிக்க முடியும். ஆனா இது எல்லாம் நடக்கணும்னா இப்போதைக்கு நமக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஆனா அவ்வளவு பணம் நம்ம கிட்ட இல்லையேங்க. நாம்ப என்ன பண்றது? அதனால தான் நான் 2 வேளையும் மாடுகளுக்கு புல்ல நானே அறுத்துட்டு வந்து போடலாம்னு இருக்கேன். 2 வேளையும் புல்ல மட்டும் சாப்பிட்டா மாடுங்க பலசாலியா ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா பாலும் கறக்கும். பால வித்தா நமக்கு நல்லா லாபம் கிடைக்கும். அதுக்கு அப்புறம் மேட்டு மாடுங்களுக்கு புண்ணாக்கு, தவிடு எல்லாம் போட்டு மாடுகளை பலமாக்கலாம். அப்ப நம்ம வியாபாரம் இன்னும் நல்லா நடக்கும். அதுவரைக்கும் நாம கொஞ்சம் கஷ்டப்படணும். சரி, இந்த யோசனையெல்லாம் வச்சு முயற்சி பண்ணி பாருங்க. அப்படியே கொஞ்ச நாள்ல மாடுங்க பலமா மாறுச்சு. அதிகமா பால் கறக்கும் ஆரம்பிச்சுது. அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு மாடுகளை பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நேர்மையா வியாபாரமும் ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு வருஷத்துல அவங்க வியாபாரம் ரொம்ப நல்லாவே வளர்ந்துச்சு. உசைனிக்கிற பாலு, மோர், தயிர், வெண்ணெய் இது எல்லாமே ரொம்ப தரமானதாகவும் இருந்துச்சு. இந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே அவங்க கிட்ட தான் பாலு, தயிர் எல்லாம் வாங்கவும் ஆரம்பிச்சாங்க. இப்படி வியாபாரம் நல்லா நடந்ததுனால ஒரு வருஷத்திலேயே அடகு வச்ச நிலத்தையும் மீட்டெடுத்துட்டான் உசேன்.